ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனம். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். மூடி கட்டப்படாத பாத்திரம். தொற்று நோய் பரவினதினால் ஒரு வீட்டில் மரணம் சம்பவித்திருக்கும் போது அந்த அறைக்குள்ளே இருக்கிற எல்லாமே காற்றும் கூட தீட்டுப்பட்டிருக்கும். அப்படி அந்த காற்று தீட்டுப்பட்டதுனால மூடி கட்டப்படாமல் இருக்கிற எல்லா பாத்திரமும் தீட்டுப்பட்டதாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாத்திரம் மட்பாண்டமாக இருந்தால் அது உடைக்கப்பட வேண்டியது. ஒருவேளை உலோக பாத்திரமாக இருந்தால் அது கழுவப்பட வேண்டும். இந்த சரீரமாகிய மட்பாண்டம் இது திறந்து இருக்கிற பட்சத்தில் உலகத்தில் உள்ள பாவமான காரியங்கள், பாவமான கிரியைகள், பாவமான சிந்தனைகள் எல்லாம் இந்த பாத்திரத்துக்குள்ளே உள்ளே வரும்போது இந்த பாத்திரம் தீட்டுப்பட்டதுனால இது உடைக்கப்பட வேண்டியது. ஆனால் நம்முடைய பாவம் மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் பாவமர கழுவி சுத்திகரிக்கப்பட்டதுனால எஜமானுக்கு பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரமாக இந்த பாத்திரம் காணப்பட வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. The eyes are the doorways of the body. கண்கள் மூலமாக நம்ம பார்க்கிறவைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து செயல்கள் மூலமாக, பேச்சு மூலமாக பாவமான கிரியைகள் வெளிப்படுகிறது. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயின் மீது நினைவாக இருப்பது எப்படி, ஒரு கண்ணின் மீது நினைவாக இருப்பது எப்படி என்று தான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டதாக யோபு பக்தன் சொல்லுகிறான். அதே போல யோசேப்பு கூட தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தவனாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவன் இருந்தால் கூட அதை தவிர்த்து அவன் தன் வஸ்திரத்தையும் விட்டுவிட்டு ஓடி போய் தன்னை காத்து கொண்டான். தன் கண்களை காத்து கொள்ளாத தாவீது கண்களினாலே கண்ட அந்த பாவமான கிரியைகள் இருதயத்துக்குள்ளே வந்து கிரியை செய்து பாவத்திலே விழுந்து போனான். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று சொன்னார். அந்த ஜீவ ஊற்றாகிய தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும், ஆரோக்கியம் உண்டாகும், அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய வாய்க்கும் நாவுக்கும் காவல் வைக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும், அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய ஆத்துமாவை மீட்டு கொண்டதுனால நம்மை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை நாம் மறுதளிக்காதபடிக்கு அவருக்கே நம்முடைய சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் அர்ப்பணித்து தேவனுக்கே உடையவைகளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்கு உகந்த பாத்திரமாக நீர் வணைந்து கொள்ளும்படிக்காகவும் எங்களுடைய சரீரமாகிய இந்த பாத்திரம் மூடி கட்டப்பட்டு அது பாதுகாக்கப்படும்படியாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொண்டு எங்களுடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு எங்களுடைய நாவுக்கு கர்த்தர் காவல் வைத்து எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்படிக்காக உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.